இன்று பிப்ரவரி 5ஆம் நாள். இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதை ஆகத்தா விழாவை கொண்டாடுகிறது. இவர் மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலர். நம் புனிதை ஆகத்தா கொடுங்கோலனும் காமுகனுமாகிய குயின்டஸின் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் அவளை சிறையில் அடைத்து பலவாறாக சித்திரவதை செய்து அவளுடைய மார்புகளை குறடுகளால் சிதைத்து குற்றுயிராய் போட்டிருந்தான். அப்போது அவள் இருந்த சிறையின் கதவுகளை திறந்து கொண்டு பெரியவர் ஒருவர் வந்தார். அவருடைய கையில் கொஞ்சம் மருந்து இருந்தது. அவர் ஆகத்தாவிடம் வந்து, அம்மா, உன்னுடைய உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் காயங்களில் மருந்து தடவி விடுகிறேன். இதனால் உன்னுடைய காயங்கள் ஆறி வேதனை தணிந்து விரைவில் நீ குணம் பெறுவாய் என்றார். ஆகத்தா அவரிடம், நான் ஆண்டவருக்காக எத்தகைய பாடுகளை மனமுவந்து ஏற்க தயார். தயவு செய்து நீங்கள் என் உடலில் மருந்து தடவி நான் ஆண்டவருக்காக பாடுகள் படுவதை தடுத்து விடாதீர்கள் என்றார். அதற்கு அந்த மனிதர் அவரிடம், அம்மா, நான் வேறு யாருமல்ல, இயேசுவின் தலைமை சீடராகிய பேதுருதான் என்றார். என்னை இங்கே ஆண்டவர் இயேசுதான் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்தான் என்னை உன்னுடைய காயங்களில் மருந்து தடவிவிட சொல்லி நம்பிக்கையில் இன்னும் திடப்படுத்திவிட்டு வர சொன்னார் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்த ஆகத்தா பேதுரு தன்னுடைய காயங்களில் மருந்து தடவிவிட அனுமதித்தாள். இதனால் அவள் மறுநாளே உடல் நலம் தேறி புதுப்பொழிவு பெற்றாள். கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுவது என்பது இன்றைக்கு இருப்பது போல் அன்று அவ்வளவு சுலபமல்ல. கிறிஸ்தவம் படிப்படியாக வளர்ந்த அந்த தொடக்க காலங்களில் கிறிஸ்தவ நெறியை கடைபிடித்து வாழ்வது என்பது மிகவும் சவாலான காரியம். அத்தகைய சூழலிலும் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இறைவனாகிய எல்லாமுமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னுடைய உயிரை தந்தவர்தான் கன்னியும் மறைசாட்சியுமான தூய ஆகத்தா. ஆகத்தா கிபி 3ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் 235 251 பிறந்தவர். இவர் ஓர் உயர்குடியில் பிறந்தவர் என்ற செய்திதான் நமக்கு தெரிய வருகிறதே தவிர அவருடைய பெற்றோர் யார், அவர்களுடைய பெயர்கள் என்ன என்பதெல்லாம் நமக்கு ஒன்றும் அறிய கிடைக்கவில்லை. அக்காலத்தில் ரோமையை குயின்டஸ் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ரோமை கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை வழிபடுகிறவர்களை எல்லாம் கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். இவனுடைய அச்சுறுத்தலுக்கு எல்லாம் பயப்படாது கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு விளங்கியவர்தான் ஆகத்தா. ஆகத்தா கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாள் என்ற செய்தி மன்னன் குயின்டஸுக்கு தெரிய வந்தது. எனவே அவன் படை வீரர்களை அனுப்பி ஆகத்தாவை இழுத்து வர சொன்னான். மன்னனின் உத்தரவின் பேரில் படை வீரர்கள் அவரை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆகத்தாவை ஒரு கணம் பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் மயங்கி அவளை சித்திரவதை செய்ய விரும்பாமல் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்த நினைத்தான். ஆனால் ஆகத்தாவோ, நான் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னையே முழுமையார் அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாருக்கும் என்னை தருவதாய் இல்லை என்று தன் கொள்கையில் உறுதியாய் இருந்தாள். இதனால் மன்னன் இவரை சிறையில் அடைத்து அவருடைய சதையை பீய்த்து எடுத்து பலவாறாக சித்திரவதை செய்தான். அப்படி இருந்தாலும் ஆகத்தா
தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் கடும் சினமுற்ற மன்னன் அவரை எரியும் தீயில் போட்டு கொன்று போட்டான். ஆகத்தா இறக்கும்போது அவருக்கு வயது வெறும் 15 தான். அப்படி இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசுவுக்காக செய்த தியாகம் அளப்பெரியது. விசுவாசத்திற்கு சிறந்து முன்மாதிரியாக விளங்கிய தூய ஆகத்தாவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய ஆகத்தாவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அவர் எப்படி ஆண்டவருக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்பதுதான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. தன்னுடைய ஆசைக்கு ஆகத்தா இணங்க மறுத்ததும் குயின்டஸ் என்ற அந்த காமுகன் அவரை அப்போடிசியா என்ற விலை மகளிடம் அனுப்பி வைத்து தன்னுடைய மாய வலையில் சிக்க வைக்க நினைத்தான். ஆனால் விலை மகளின் திட்டம் ஆகத்தாவிடம் செல்லுபடியாகவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த விலை மகள் ஆகத்தாவிடம் தான் செய்த செயலுக்காக மன்னிப்பு கேட்டாள். தான் போட்ட திட்டம் கை கொடுக்கவில்லையே என்று நினைத்த கடும் கோபம் கொண்ட மன்னன் அதன் பிறகு ஆகத்தாவை பலவாறாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். இப்படி எத்தனையோ சோதனைகள் அச்சுறுத்தல்கள் வந்தபோதும் ஆகத்தா ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தது நம்மை வியக்க வைப்பதாக இருக்கிறது. தூய ஆகத்தாவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்த அர்ப்பண உணர்வை உறுதியாக நம்பிக்கையை நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.